அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 8வது ஹிஜ்ரி ஃபத்ஹுல் மக்கா, மக்கா வெற்றி பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 8வது ஹிஜ்ரி கடைசி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் 11வது ஹிஜ்ரி ஆரம்ப காலம் ரபியுல் அவ்வல். அந்த 2 வருடம் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை இந்த சமுதாயத்திற்கு, இந்த முஸ்லிம் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அப்ப அவர்கள் முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்குமா? அப்ப இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை முழுமையாக மாற்ற முடியும். அதே இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை முழுமையாக அழிக்கவும் முடியும். இப்ப இந்த இளைஞர் பருவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? இதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இந்த இளைஞர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்கள், எப்படி இந்த வரலாற்றை உருவாக்கினார்கள், இந்த இஸ்லாத்துக்காக